வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் சினிமா வித் மீ திவ்யா. இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமால எந்த ஒரு படங்களுமே சொல்லிக்கிற அளவுக்கு ஹிட்டே குடுக்கல. படம் வர்றதும் தெரியல, போறதும் தெரியல. இப்படி ஒரு படம் வந்ததாப்பா அப்படின்ற மாரி தான் வந்து பாத்தீங்கன்னா, தியேட்டர்ஸ்ல வந்து கூட்டமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு ரெட் அலர்ட் நெலைமையில தான் தமிழ் சினிமா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஆனா, இத வந்து பாத்தீங்கன்னா, பெரிய ஹீரோஸோட படங்கள் வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாரி எதிர்பார்ப்போட இருந்தாலும், ஒரு ரீ ரிலீஸ் படம் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் மறுபடியும் கொடுத்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வசூல் அள்ளிக்கிட்டு இருக்கு. அது வேற யாராலையும் முடியாது, நம்ம தளபதி விஜயோட கில்லி படத்தால தான் முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன அல்டிமேட்டான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, டைரக்டர் அரியோட டிரெக்ஷன்ல விஷாலோட நடிப்புல வந்து ரத்னம் மூவி ஏப்ரல் 26 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துக்காக பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும், அதுல வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் என்னன்னா, கில்லி ரீ ரிலீஸ் படம் முடிச்சுட்டு வெளியே வந்தவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் அரி தியேட்டர் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வாசல் முன்னாடியே அங்க வெளியே வந்த மக்கள் கிட்ட வந்து, இந்த கில்லி படம் மாதிரியே எங்க ரத்னம் படமும் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும், நீங்க கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர் வாசல்லே வந்து கில்லி படத்தை முடிச்சுட்டு வந்தவங்க கிட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ப்ரொமோட் பண்ணியிருந்தாரு. இதுதான்ப்பா வேற லெவல் சம்பவம் அப்படின்ற மாதிரி எல்லாம் தளபதி ஃபேன்ஸ் இதை வந்து பயங்கரமா சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த பயங்கரமான செலிப்ரேஷன் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான காரணம் டிஸ்ட்ரிபியூட்டர் சக்திவேலன். இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனை வந்து பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ்க்கு கொடுத்தது முக்கியமான காரணமா அவர் இருந்தாரு. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா தளபதியோட கோட் மூவியோட செட்டுக்கே வந்து நேர்ல போய் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனை கொடுத்தது எங்களுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரியும், கண்டிப்பா இந்த ஒட்டுமொத்த தளபதி ஃபேன்ஸோட கோரிக்கையா இருந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அவர் முன்னாடி சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணுங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ப்ராஃபிட் லாஸ் இதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு செலிப்ரேஷனுக்காக தான் வந்து உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே கூட்டமா தியேட்டருக்கு வராங்க, நீங்க கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நம்ம தளபதி விஜயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மொமெண்ட்ல பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன உடனே நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் இது போதும்பா எங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து செம்ம ஹாப்பில இருக்காங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் வந்து அரசியல்ல முழுமையா இறங்க போறாரு, படங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும், தளபதியோட ஃபேன்ஸ் ஒட்டுமொத்த கோரிக்கையும் வந்து அவர் நிறைவேற்றுவாரா, அதுக்கான முயற்சிகள் அவர் எடுப்பாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க இந்த கில்லி ரீ ரிலீஸை வந்து எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணீங்க, இந்த மொமெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.